திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக யாருன்னு அது எப்படி சொல்ல முடியும்? திமுகலேருந்து பெரிய தலைவர்கள்லாம் கூட எங்கள் ஜாலி. இவங்க ஜெயிக்கும் போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுவதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சால் மட்டும் பத்தாது. போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்கள், அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்கள். காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய ரயில்வேக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. ஆனால் நாம் இந்த ஆண்டுக்கு மட்டுமே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே 6626 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. இதை தவிர்த்து மொத்தமாக ஒரு 33,467 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் 2948 கோடி ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள், இதிலே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டிற்காக, அதாவது பார்க்குறீங்க சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஒரு 3 மாதத்தில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் வேலை நடந்து கொண்டிருக்குது. மதுரை விமான ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இன்றைக்கி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணி ஒரு வளமான கூட்டணியாக இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யாத்திரையில் மக்களினுடைய பேராதரவு பெரிய அளவில் கொண்டு இருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றோம். அதே மாதிரி தொடக்கத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் நானும் கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கெங்கே எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற யாத்திரை, தமிழகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற யாத்திரை. அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது. தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதுலேயே வேறு பணிகள், எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனாக ஜாயின் பண்ணுவார், ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு 10 வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் இங்கே தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் அவர் தூய்மை பணியாளர், ஈவன் படிச்சிருந்தாலும் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார். ஒரு படித்த தகுதியுள்ளவங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓஏவை போட்டிருக்கலாம், அல்லது டிரைவராக இருந்தால் டிரைவருக்கான பணியை கொடுக்கலாம், அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் அவரை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்கலாம். அது தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய இது. தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடாது. அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை, பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போயும் திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக யாருன்னு அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜாயின் பண்ணும்போது எங்கள் கட்சி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவோம், உங்களெல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம். தேர்தல் நேரங்கள் நீங்கள் கவனமாக எடுத்து பாருங்கள். தேர்தல் நேரங்களில் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே பல அது போயிட்டு ஆனால் யார் போகிறார்கள், எங்கிருந்து போகிறார்கள் என்பது தான் வெயிட் பண்ணுங்கள். திமுகலேருந்து பெரிய தலைவர்கள்லாம் கூட எங்கள் இதில் ஜாயின். பிராமண சமுதாய வாக்குகளை ஈர்ப்பதுக்காக எஸ்வி சேகர், மைத்ரேயன் போன்ற ஆட்களை திமுக இழுத்து நினைக்கிறீங்களா? அண்ணா, பிராமண சமுதாய வாக்குகள் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி பக்கம். அவங்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள். அவர்கள் பிரதமர் மோடி மேலே ஒரு மிக பக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரத்திலையும் கூட எந்த இடத்துலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, இரண்டுமே சுதந்திரமான அமைப்பு. ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் அப்போது
2026 இவங்க ஜெயிக்கும் போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சா? அல்லது தெலுங்கானாவில் இவங்க ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சா? இப்படி இல்லைங்க. அவங்க ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு, இண்டிபெண்ட் அமைப்பு தேர்தலை கரெக்டாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுறது, இல்லது இவங்க ஜெயிக்கும் போது கொண்டாடுறது, இது என்ன நியாயம்? தேர்தல் கமிஷன் நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிக்காரங்களையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து நடத்துகிறாங்க என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதனால் இவங்க வந்து ஜெயிக்கும் போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுவதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வந்து கல்வித்துறை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதே நிலையை குடியரசுத் தலைவர் எடுத்தால் என்ன ஆகும்? இதே மாதிரி என்ன இப்போ ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் ஹாஸ்டலை பாருங்கன்னு சொல்லியிருக்கு. சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சால் மட்டும் பத்தாது, போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்கள், அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்கள். அங்கே எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது. நீங்கள் வேணால் வாங்க, நான் பல ஊருக்கு கூட்டு போகிறேன், நான் நேரடியாக பார்த்துருக்குறேன், எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. பல பள்ளிகளினுடைய அடிப்படை வசதிகள் பள்ளிகளில் கிடையாது, ஹாஸ்டல்களில் கிடையாது. அதை கவர்னர் வந்து அவருடைய உரையில் தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறாரு. அதை தான் நான் சொல்கிறேன். அடிப்படை வசதிகள்னால் என்ன? வாத்தியார் இருக்கணும், படிக்க வைக்கணும், சொல்லி தரணும், அவர்களுக்கு புஸ்தகம் கொடுக்கணும், யூனிஃபார்ம் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இல்லை, அந்த வசதிகள் செய்து கொடுக்காததானே அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதை அவர் வந்து உண்மையை சொல்லும்போது இவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கிறார்.